செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. No compromise. Unga side liya, enga side liya. GT Holidays, South India's #1 travel brand. விமான நிலையத்திலே கூட்டம், ஓரளவுக்கு திருச்சி ஸ்தம்பிக்கிற அளவுக்கான போக்குவரத்து நெரிசல், திட்டமிடுதல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப மோசமாக, ரொம்ப புவராக இருக்குது. விஜய் அவர்கள் வந்து 6 மணி 7 மணி வரலாம் தான் அவர் பிரச்சாரம் பண்ணுன்ற மாதிரி இருக்காரு. இப்போ போயிருக்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா அவர் வந்து 10-11 மணி ஆகிடும். அவருக்குமே வந்து அது சிரமம்தான். விஜய் அவர்கள் அடிக்கடி பார்ப்பார், அடிக்கடி சந்திப்பார். அவர் வந்து பனையூரில் வந்து கதவெல்லாம் போட்டு மூடி வச்சு சந்திக்கவே முடியாது, அப்படியெல்லாம் இருக்குது. அந்த 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 பங்களா வாழ்க்கை இருக்குதுங்களா, அந்த ஏசி வண்டி வாகனத்தில் போகணும், அந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் உங்களை மாற்றுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் வந்து ஒரு 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 கேலரி மாதிரி உட்கார வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 500 பேர் உட்கார வச்சுட்டு பேசிட்டு போகலாம். இல்லை ஃபோட்டோ எடுக்கணும், கொள்ளணும், எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ரசிகர்கள் கட்சிக்காரர்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். தொட்டு பார்க்கணும், விஜய் பக்கத்தில் நிற்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், இதெல்லாம் இருக்கும், இயல்பு தான். நான் நடிகர் இல்லைப்பா, நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், நான் உங்களில் ஒருத்தன். மேலூர் விஜய், மதுரை விஜய், அங்கே திருப்பரங்குன்ற விஜய், சோழவந்தான், இதெல்லாம் சொல்ல தெரியுதுல்ல. அப்போ அந்த விஜய் குறைந்தபட்சம் இன்னும் நேரங்கள் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி கூட போகலாம். தலைவரை ஜனநாயகம் படம் முடிஞ்சிச்சா முடியலையா, அது என்னன்றது கால் ஷீட்டெல்லாம் வாங்கிடுங்க. நீங்கள் அதுலேயும் உழைக்கணும். அதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த 2 நாள் பண்ணுறது பத்துறது இல்லை. 2 நாள் பண்ணும்போது என்னென்னா கூட்டம் அதிகமாக சேருது. இது புதுசாக ஒரு தினசாக இருக்குது. சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் அப்படின்றது. சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு காட்சிகள் வந்து சனி ஞாயிறில் ஒரு சிலர் போடுவாங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை லீவ் ஒரு அரசியல்வாதி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயனுடைய சுற்றுப்பயணம் வாரம் சனிக்கிழமை நாட்களில் வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் கிட்டத்தட்ட மணி வந்து 12க்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் விஜய் பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த பயணம்ங்கிறது இருக்க போகுது. முதல்ல வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அரசியலில் வந்துட்டு மக்களை போய் சந்திக்க வராரு. ஒரு அரசியல் தலைவர், அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, ஒரு நடிகர், உச்சகட்ட நடிகர் மக்களை வந்து சந்திக்கிறாருன்னு மக்கள் அவங்களோட குறைகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு தமிழகத்தில் என்ன பிரச்சனைன்றது இன்னும் கொஞ்சம் புரிய வரும். இப்போ இவ்வளோ நாள் வந்து திரைப்படம் மூலயமாவோ இல்லை மற்றவங்க சொல்கிறத வச்சு அவர் கேட்டுட்டு இருந்தார். இப்போ தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பப்ளிக் இன்ட்ராக்ஷன். இதற்கு முன்னாடி விஜய் அவர்களோட சந்திப்பு நேர்காணல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து தொண்டர்களோடவோ இல்லை வந்து மாணவர்களோட தான் இருந்தது. ஸோ மக்கள்கிட்ட அவருக்கு வந்து ஒரு நேரடியாக ஒரு பெரிய தொடர்போ ஈடுபாடோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது தொகுதி வாரியோ மாவட்ட வாரியோ அவர் போகும்போது அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த தொகுதியில் அந்தந்த ஏரியாவில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அது தெரிய வரும்போது ஓகே, மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது போல், நம்ம எல்லாம் தெரியாமல் இருக்கிறோம், அப்போ மக்களுக்கு உண்டான அரசியல் நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு எண்ண மாற்றம் அவருக்கு வரலாம். அதனால் எப்பயுமே ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து பப்ளிக்கோட இன்டர்ஃபேஸ், அந்த பப்ளிக்கோட ஒருங்கிணைந்து போகிறது, பிரச்சாரம் போகிறது, பேசுகிறது அப்படின்றது நம்ம பத்திரிகையாளராக வந்து அதை வரவேற்கணும். அந்த விஷயத்தில் வந்து வரவேற்புத்தக்கது. விஜய் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆக்குவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ காலையிலேருந்தே நம்ம பார்க்கும்போது வந்து விமான நிலையத்திலே கூட்டம், ஓரளவுக்கு திருச்சி ஸ்தம்பிக்கிற அளவுக்கான போக்குவரத்து நெரிசல். காவல்துறை வந்து அது சரியாக கரெக்டாக மானிட்டர் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் பாதிப்பு வந்து பொதுமக்களுக்கு இருக்குது. பொதுமக்கள் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த சிக்கல்லாம் வராமல் அது பார்க்கணும். ஏன்னா பொதுமக்களை வந்து ஒரு தலைவர் வந்து பார்க்குறதுன்றது வந்து ஒரு ஒரு நல்ல முன் உதாரணமாகவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். அது வந்து ஒருத்தர் வந்து கொடியை போட்டுட்டு தொண்டர்கள் இது பண்ணும்போது இன்னொரு சைடில் போக்குவரத்து நெரிசல் ஆகுதுன்னா அது பிரச்சனை. எல்லா தலைவர்களும் போகும்போது இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் மக்களுக்கு வந்து பாதிப்பு வரும். அது காவல்துறை வந்து அதை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இன்னொரு பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன்னா, முக்கியமான பிரச்சனை, விஜய் அவர்களை சந்திக்க நிறைய இளைஞர்கள் வராங்க. அவங்களுக்கு வந்து எதை எப்படி பிளான் பண்ணணும்னு தெரியல. அந்த அந்த ஒழுக்கமாக ஒரு சாலையில் போகிறதாகட்டும், இல்லை மற்ற வாகனங்களுக்கு வழி விடுறதாகட்டும், இல்லை அங்கே வரவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு எதனா பிரச்சனைனா முதலுதவி, இது வந்து தொடர்கதையாக இருக்குது. இன்றைக்கி கூட வந்து ஒரு இதுவரையிலும் வந்து ஒரு 7-8 பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்றாங்க. ஆனால் ஒரு உயிர் சேதமோ இல்லை வந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் வந்து நடக்கக்கூடாது. அது வந்து ஒரு விஜய் வந்து அந்த இடத்துல வந்து அந்த திட்டமிடுதல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப மோசமாக, ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப புவராக இருக்குது. அதாவது எந்த ஒரு இன்றைக்கி சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இல்லாத ஒரு ஈர்ப்பு வந்து விஜய் அவர்களுக்கு வருது.
மற்ற கட்சியினர் வந்து காசு கொடுத்து கூப்பிடுறாங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதை கட்சி மாவட்டம் வட்டம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. விஜயை பொறுத்தவரையில் விஜய் அவர்களை பார்க்கணும். அதாவது இப்போ வரவங்க இன்னமும் நான் சொல்கிறேன், அவர்கள்லாம் அரசியல்படுத்தப்பட்டார்களா, அதெல்லாம் வாக்காகுமா அப்படின்றதுலாம் அது அடுத்த ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வரவங்களுக்கு தேவையான தண்ணீரை கூட ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு அவல நிலை உருவாகும். இப்போ டீஹைட்ரேஷன் அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 500 பேர் நிற்க வேண்டிய இடத்துல நீங்கள் 1000 பேர் நிற்கிறீங்க அப்படின்னாமே அந்த புவி வெப்பத்தோடு அது சேரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு உடம்புல இருக்கிற நீர் சத்து வந்து ரொம்ப மோசமாக போகும். இது சரியாக கவனிக்காமல் விட்டாங்க, அந்த டைமில் வந்து ஆஸ்பத்திரிக்கு கொள்ளலைன்னா பெரிய சிக்கலாயிடும். ஒரு மாநாடு நடத்தியில் ஒரு கூட்டத்தை கூடும்போது 1-2 பேருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா உயிர் சேதத்தை விட்டுருங்க. ஒரு வேளை அதனால் எதுனா வாழ்நாள் பூரா ஒரு பாதிப்பு வருதுன்னா இதெல்லாம் வந்து அவங்க கூர்ந்து கவனிக்கணும். இந்த ஏரியாவில் தவற விடுறாங்க. 2வது அந்த டைமிங். ஒரு ஊர்வலம்னா எப்படி நடத்தணும், ஒரு மேடை பேச்சுனா எப்படி இருக்கணும், ஒரு பிரச்சாரம்னா எப்படி இருக்கணும்னு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. புஷி ஆனந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குன்றது நமக்கு வந்து இதிலேருந்து தெரியுது. அதாவது அவரை நான் குறைத்து சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. ஒரு மக்கள் வசீகரம் இருக்கிற ஒரு தலைவரை அந்த கட்சியில் இருக்கிறவங்க இல்லை அவர் தான் இது காரணமானு தெரியணும். கையாளுற விதம் வந்து ரொம்ப மோசம். உதாரணத்துக்கு திருச்சின்றது வந்து ஒரு பெரிய மாவட்டம். அந்த திருச்சி போன்ற ஒரு பெரிய மாவட்டத்தை ஒரு நாள் தான் பிரச்சாரம் பண்ண வரீங்க. அதில் வந்து 10 தொகுதி 9 தொகுதி இருக்காங்க கிட்டத்தட்ட. பெரம்பலூரில் அதே மாதிரி இப்போ ஒரு 14-15 தொகுதியை ஒரே நாளில் போட்டு அதுவும் ஒரு மாவட்டத்துக்கு 2 மணி நேரம்னு பிரிக்கும்போது நீங்கள் வந்து விமான நிலையத்தில் நீங்கள் வர்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும். 10:35க்கு பேசுவாருன்னாங்க. பத்திரிகையாளர்லாம் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. தொடர்ந்து நோண்டி தான் வெயிலில் கஷ்டப்படுறாங்களா? இப்போ நம்மளை போன்றவர்கள், காவல்துறை, பொதுமக்கள் எல்லாருமே வந்து அங்கே கஷ்டப்படுறாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு இதை வரவேற்கிறேன். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த டைமுக்கு அதை ஆரம்பித்து அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் அடுத்த பாயிண்டில் பேசிட்டு அங்கேயும் அவர் என்ன கருத்து சொல்கிறாரோ, என்ன அரசியல் பேசுகிறாரோ அதை பேசிவிட்டு அடுத்தது நகரணும். அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இதை செயலாக்கம் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பிரச்சனை இருக்குது. அது ஏன் அப்படின்னா, அவரோட விசிறிகளை நிறைய பேர் வந்து அவர் வச்சுருக்கிறார். அவர் கட்சியில் அந்த அரசியல் தெரிந்தவர்கள் ஒரு லொக்கேஷன்னா அது எப்படி வரணும், அதாவது ஒரு தலைவர் பின்னாடி அந்த இடத்துல விமான நிலையத்துலேருந்து இங்கே போனால் 2 மணி நேரம் தாமதமாகும், 1.5 மணி நேரம் தாமதமாகுன்றது பேசிக்கான புரிதல் கூட இல்லை. நீங்கள் கூட்டத்தை வந்து மைதானத்தில் காட்டலாம், இல்லை மற்ற இடத்துல காட்டலாம். விமான நிலையத்தில் பார்க்குறவங்களே அப்படியே கூட போகிறாங்க. அப்போது அதனால் ஏற்படக்கூடிய மற்ற விஷயங்கள் அது விஜய்க்கும் பாதிக்கும். இப்போது விஜய் அவர்கள் வந்து 6 மணி 7 மணி வரலாம் தான் அவர் பிரச்சாரம் பண்ணுன்ற மாதிரி இருக்கார். இப்போ போயிருக்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா அவர் வந்து 10-11 மணி ஆகிடும். அவருக்குமே வந்து அது சிரமம்தான். அப்போனா ஆனால் 10 மணி 11 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பாயிண்ட் போய் இப்போ பெரம்பலூர் போய் முடிக்கிறாரு, 10 மணி ஆகுதுன்னா பெரம்பலூரில் ஒரு சில பேர் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் நேரம் ஆகும்போது என்ன ஆகிடும், டைம் ஆகிடுச்சின்னு வீட்டுக்கு போயிடுவாங்க, சந்திக்க முடியாது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் திமுகவில் இல்லையா, அதிமுகவில் இல்லையா, மற்ற கட்சிகளில் இருக்குது. இந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் கூட்டத்தை பார்த்துருப்பீங்கள. இப்போ அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது இது கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. பெண்கள் வந்து வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், குழந்தைகள் வர வேண்டாம், இளைஞர்கள் பெருவாரியும் நீங்கள் டிவிலையும் பாருங்கள் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நேற்றே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கும்பலாக கூட்டமாக வராங்க அப்படின்னா அப்போது விஜய்ங்கிற ஒரு பர்சன் நம்மளையெல்லாம் பார்க்க வராரு அப்படிங்கிறக்காக தான் எல்லோரும் வராங்க. இதில் வந்து காவல்துறை ஒரு பக்கம் கட்டுப்படுத்தினாலும் கூட அதையெல்லாம் மீறி மக்கள் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. இல்லை, இதில் குற்றம் சொல்லணும் அப்படின்றதை நோக்கி இதை சரி செய்யணுன்றது தான் என்னோட பார்வை. இல்லை, எப்படி இது தமிழக வெற்றி கழகம் சரி செய்ய? அதாவது ஓகே, நல்ல எடுத்துக்கிட்டீங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கல அப்படி வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. விஜய் சும்மா திருச்சிக்கு போனாலுமே இதே தான் நடக்கும். அல்லு அர்ஜுன் அவர்கள் புஷ்பா படம் பார்க்க தேட்டருக்கு போனார். என்ன ஆச்சு? தள்ளுமுள்ளு ஆகி ஒருத்தர் தவறி போயிட்டார். ஒரு குடும்பமே சின்னாபின்னமாச்சு. ஒரு நடிகர் என்பவர், அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ இருக்கார், ஒரு பெரிய ஹீரோ இருக்காருன்னா அந்த காட்சியை வந்து யாருக்கும் தெரியாமல் தனியாக வந்து போட்டு காட்டுவாங்க. இல்லை அதுக்கு ஏற்ற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அப்போது அல்லு அர்ஜுன் ஒரு தேட்டருக்கு போகிறாருன்னும் போது எப்படி அங்கே பிரச்சனைகள் வருது, அது வந்து ஆரவாரம் வரும், எல்லாம் போய் மேலே போய் விழுவாங்க, பார்க்கணுன்னு அந்த ஆர்வத்தில், அந்த ஆர்வ மிகுதியில் இதெல்லாம் நடக்கும். விஜய் அவர்களுக்கும் இது நடக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து விஜய் அவர்களை வந்து நான் ப்ளேம் பண்ணுறது அப்படின்றதை தாண்டி இதை வந்து விஜய் அவர்கள் அடிக்கடி பார்ப்பார், அடிக்கடி சந்திப்பார். அவர் வந்து பனையூரில் வந்து கதவெல்லாம் போட்டு மூடி வச்சு சந்திக்கவே முடியாது, அப்படியெல்லாம் இருக்குது. அந்த 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 பங்களா வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா, அந்த ஏசி வண்டி வாகனத்தில் போகிறோம், அந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். கலை யதார்த்தத்துக்கு வரணும். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு பொருள் இருக்குது, அது இப்போ தங்கத்துக்கு எதனால் மதிப்பு கூட கிடைக்கிறது இல்லை,
வாங்க முடியல, அதனால தங்கத்துக்கு விலை ஜாஸ்தி. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிமாண்ட் இருக்குன்னும் போது இந்த வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த வியாபார யுக்தி இல்லை இந்த இது பண்ணுறவங்க என்ன பண்ணால் அதை எட்டாக்கனியாகவே வச்சுருப்பாங்க. சாமானியனுக்கு கிடைக்காமலே அந்த டிமாண்டை காட்டி எதுக்கு நிறைய அள்ளி போடணும், கொஞ்சமாக கொடுத்தாலுமே அதுக்கு இவ்வளோ விலை கிடைக்குது அப்படின்னும் போது அரிசி வயிற்றுக்கு தேவை, வாழ்வாதாரத்துக்கு தேவை, உயிர் வாழ தேவை, தங்கம் ஆவரணம். ஆனால் இந்த வியாபார யுக்தியில் என்ன நடக்குது, தங்கம் அதிகமாகவும் அரிசி கம்மியாக இருக்கும். காரணம் உற்பத்தி அதிகம், அது பார்க்க முடியுது, அது நம்ம கூட அன்றாடம் இருக்குது. அதனால் அதுக்கு வந்து மதிப்பு நம்மளும் கொடுக்குறதில்ல, இதுவும் கொடுக்குறதில்ல. தங்கம் எப்போது தான் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணோன்னா, இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் வந்து ஒரு 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 கேலரி மாதிரி உட்கார வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 500 பேர் உட்கார வச்சுட்டு பேசிட்டு போகலாம். இல்லை ஃபோட்டோ எடுக்கணும், கொள்ளணும், எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ரசிகர்கள் கட்சிக்காரர்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சல் அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். தொட்டு பார்க்கணும், விஜய் பக்கத்தில் நிற்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், இதெல்லாம் இருக்கும், இயல்பு தான். எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு இதற்கு ஒரு திட்டம் வச்சுருந்தார். எம்ஜிஆர் படத்தை பஸ்ஸில் வச்சுட்டு ஓட்டி போனால் பத்தாது, பவுன்சரை வச்சு தூக்கி போடுறீங்க. இன்றைக்கி பாருங்கள், பூரா எல்லாம் வட இந்தியாவிலேருந்து வந்து சிங்கு மாதிரி எல்லாம் தலைப்பா விட்டுலாம் கட்டிட்டு அவங்கெல்லாம் வராங்க. தப்பு கிடையாது, வேலை கொடுங்க, இது பண்ணுங்கள். பட் கரெக்டாக நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணுறீங்களா? இப்போ பொதுவாக இப்போ வந்து இப்போ என்ன இப்போ சர்ச்சை ஆகுதுன்னா, ஆம்புலன்ஸ் போகிற இடத்துலலாம் வழி இல்லை கொள்ள, அந்த மாதிரி ஒரு சர்ச்சை வருது. எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும்போது இது ஆகும். அதிமுக கூட்டத்தில் அட்லீஸ்ட் வழி விட்டு ஆம்புலன்ஸ் போயிடுது, ஆம்புலன்ஸ் வருதுன்னு. இந்த மாதிரி கூட்டம் வந்ததுன்னா அந்த ஆம்புலன்ஸே போக முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்களுக்கு அந்த வசீகரம் இருக்குது, கூட்டம் எவ்வளோ வருதுன்னு ஒரு கணக்கு இருக்கணும். அப்போ விஜய் அவர்களே என்ன பண்ணோன்னா, இதையே நீங்கள் திருச்சி பூரா இன்றைக்கி 3 சட்டமன்ற தொகுதி இன்றைக்கி வரேன், மற்ற இடத்துல இருக்கவங்களாம் வராதிங்க, உங்கள் ஊருக்கு நான் வரேன், அப்போ வண்டி வந்தால் போதும் அப்படின்ற ஒரு அன்பு கட்டளையை கொடுக்கலாம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, மதுரைக்கு போகும்போதே சொல்லிட்டு போகிறாரு. எதுக்குன்னா க்ளூ கொடுத்துட்டு போகிறார், எல்லாம் மதுரைக்கு வாங்கன்னு. இதே அவர் ரசிக்கிறார். இந்த கட்டுக்கதைக்காக எல்லாருமே அப்படி தான். அப்போ டெய்லி வந்து விஜய் அவர்கள் மக்களை பார்த்தாவோ சந்திச்சாவோ இவ்வளோ கூட்டம் வராது, மக்கள் வந்து இயல்பாக சரி நம்ம வரவே நம்ம சைடு வருவார் அப்படிங்கிறதுக்காக காத்திருப்பாங்க. இப்போ அரசியல் ஆளுமைன்னா ஐயா காமராஜர், ரைட்டா? காமராஜருக்கு உச்சம் இல்லை அறிஞர் அண்ணாக்கு உச்சம் இன்னி தேதி வரலாம் யாரும் பிறந்து வரலன்றதை நான் 100% விழுக்காடு நம்புறேன். எங்கள் ஐயா அண்ணாவையும் காமராஜரையும் போய் கட்டி பிடிச்சி இப்படி தான் மேலே விழுந்தாங்களா? அவங்களாம் மக்களுக்கு சேவை செய்யலை, மக்களுக்கு நல்ல செய்யலை. ஏன் அப்படின்னா, போனால் வீட்டுக்கு போனால் பார்க்கலாம், இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த வாரம் பார்க்கலாம், ஏதோ டைம் கொடுப்பாங்க, தேதி கொடுப்பாங்க, குறைய சொல்லலாம், பார்க்கலாம், கொள்ளலாம், அண்ணாவை பார்க்கணுன்னா பார்க்கலாம். அதாவது நீங்கள் நடிகராக இருக்கிறீங்க, ஆனால் ஆசைப்படுறது எதுக்கு? நடிகராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, முதலமைச்சர் நாற்காலிக்கு தானே ஆசைப்பட்றீங்க. அப்போ முதலமைச்சருக்கு நாற்காலிக்கு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா அந்த பதவிக்கு ஒரு சில பக்குவத்தை நீங்கள் வரணும். அந்த பக்குவம் இந்த நொடி வரலும் வரலன்றதான் என்னோட பார்வை. இல்லை இப்போ வாரம் வாரம் வந்து சனிக்கிழமை நாட்களில் வந்து சந்திக்க போகிறேன், அந்த விசிட்டிங் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலேஜில், இந்த ஸ்பெஷல் டேஸில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போவாங்க. நான் என்ன சொன்னால், ரெகுலர் லெக்சரராக மாறுங்க. இந்த அவருங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ சனி ஞாயிறுகளில்? இல்லை அவர் என்ன நினைக்கிறலாம் இல்லை, மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, மக்கள் இன்னும் விஜய்கிட்ட நல்லா பேசணும், பழகணும், மக்கள்கிட்ட அதிக ஓட்டு வாங்கணும்னா எளிமைப்படுத்துறது தான் ஒரே வழி. எளிமையாக தலைவனை வந்து சந்திக்கிறதுக்கு அதுக்கு என்ன வழிவகை? இந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, இந்த ஆர்வத்தை வந்து குறைச்சிட்டு, நான் நடிகர் இல்லைப்பா, நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், நான் உங்களில் ஒருத்தன், மேலூர் விஜய், மதுரை விஜய், அங்கே திருப்பரங்குன்ற விஜய், சோழவந்தான், இதெல்லாம் சொல்ல தெரியுதுல்ல. அப்போ அந்த விஜய் குறைந்தபட்சம் இன்னும் நேரங்கள் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி கூட போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி போகும்போது சொல்லிடணும் கிளியராக, அந்த மாவட்ட செயலர் அந்த கட்சியில் அந்த கட்டமைப்பே இன்னும் எந்தளவுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியலங்க. அறிக்கையில் வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு மாதிரி இருக்குது, அந்தந்த இடத்துல அந்தந்த நிகழ்ச்சிக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேர் போகிறாங்க. ஒரு பொறுப்பு பேர் போட மாட்டீங்க. ஒரு முன்சாமி பகி செயலாளர், லக்ஷ்மி அம்மாள் வட்ட செயலாளர், ஒரு ஆரோக்கியராஜ் மாவட்ட செயலாளர், ஒரு பொறுப்பு போடலாம்ல. அப்போ நீங்கள் என்ன ஏதோ வந்து ஒரு A4 ஷீட்டில் ஒரு ட்வீட்டு போட்டால் மாதிரி போட்டு, அப்போ நீங்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்களா இல்லை ரோட் ஷோ நடத்துகிறீங்களா? நாளைக்கு எந்த ஒரு நடிகர் இந்த மாதிரி, இப்போ நாளைக்கு ரஜினியே நடந்து போகிறாரு வச்சுக்கோங்க திருச்சியில், இல்லை ரஜினி பஸ்ஸில் போகிறாரு வச்சுக்கோங்க, கூட்டம் வருமா வராது? இல்லை அஜித் போகிறாப்புல, இந்த அளவுக்கு வருமானது எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் வந்து பிரைவேட் ஜெட் மூலமா தான் இங்கே திருச்சி வந்தார். அப்படின்னா ஒன்று ஏர்போர்ட்லேயும் 10 பேர் வந்து பணக்காரன் வந்து நிற்பான். ஏன்னா எல்லாத்துலேயுமே ப்ரைவேட்டு. நான் அதை தான் சொல்கிறேன், இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு சைடு வாழுறாரு, ஆனால் பொது வாழ்க்கை வரணும்னு ஆசைப்படுறாரு. ஏங்க விஜய் வந்துட்டு இவ்வளவு நாள் அப்படியே ஒரு நடிகர்னா என்ன, படத்தில் ஒண்டி தான் எங்களை பார்க்கணும், மற்ற நேரத்தில் நாங்கள் யாரை சந்திக்கணுமோ அவங்கள ஒண்டி தான் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இருட்டு உலக கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் நடிகர் என்றைக்குன்னா வந்து சாதாரணமாக பார்க்குறீங்களா? எங்கன்னா
ஒரு புத்தக கண்காட்சியிலையோ இல்லை ஒரு 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 மருத்துவமனை தொடங்கி வைக்கிறதோ இல்லை ஒரு ஒரு கல்லூரியிலோ எல்லாமே அவங்க போனாவே பணம் தான். இலவசமாக எதையுமே எங்கேயுமே போய் பண்ணுறது கிடையாது. அது அவங்களுக்கு உண்டான நேரம், அவங்க தனியார். அதெல்லாம் நான் அதை சொல்கிறதுக்கு நமக்கு வந்து அங்கே வந்து இதுவும் கிடையாது, உரிமை கிடையாது. பட் ஏன் அப்படி ஆகுதுன்ற ஒரு நடிகர் ஏன் வந்து மேம்படுத்தப்படுறார், இல்லை ப்ரீமியமாக இருக்கார் ஒரு நடிகர்ன்றவர் காசு கொடுத்தா தான் நடிகரை பார்க்க முடியும், இல்லைன்னா நடிகரை பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து இப்போ அவர் திருச்சியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திருச்சி இங்கே வந்து தமிழ்நாடோட மையப்புள்ளி. இப்போ இதே மெட்ராஸ்லலாம் வைக்கிறாங்கன்னா போக்குவரத்து இன்னும் நெரிசலாகவும், இன்னும் மெட்ராஸ் வந்து இன்னும் சென்னை வந்து இன்னும் ஸ்தம்பிக்கும், பாதிப்புகள் அதிகம் இருக்கும். இப்போ திருச்சின்னும் போது வந்து உங்களுக்கு அங்கே பக்கத்தில் க்ரௌடு வர்றதுக்கு, வெளியூர்லேருந்து யாருன்னா வராங்க கொள்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஈஸி. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இன்னொன்று மதுரைக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி வந்து மத்தியில் இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு பேசு பொருள், அங்கேருந்து ஒரு விஷயம் ஆச்சுன்னா அது தமிழ்நாடு பூரா பரவுறதுக்கு கரெக்டான ஒரு இயல்பான ஒரு இடம். அதனால தான் எப்பயுமே பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்டமே வந்து எப்பயுமே முக்கியத்துவம். ஏன்னா இந்த மாவட்டத்தில் நீங்கள் ஒரு கூட்டமோ இல்லை வந்து ஒரு மாநாடோ இல்லை ஒரு பேரணியோ போடுறீங்கன்னா அது வந்து போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த செய்தி 4 பேருக்கு போய் சேர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க திருநெல்வேலி, சேலம், பொள்ளாச்சி அந்த மாதிரி மாறி போவாங்க. பட் அடிப்படையில் ஃபஸ்ட்டு இந்த 4 இடத்த பிடிக்கிறது இந்த மாவட்டம் தான். அதனால் திருச்சியில் அவர் போட்டதெல்லாம் கரெக்டு தான். மதுரைக்கு அப்புறம் திருச்சி வராரு, அதெல்லாம் கரெக்டு. பட் என்னன்னா வெரி வெரி புவர் பிளானிங், புவர் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டு பாலிடிக்ஸ். இந்த புவர் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, இது வரக்கூடிய நாட்களில் ஏதாவது சைடு செய்யறதுக்கான சூழல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ அவங்க டிசம்பர் 20 வரைக்கும் பிளான் போட்டிருக்காங்க. அதில் வந்து நடுவில் ஆங்காங்கே வந்து நிர்வாகிகளையும் சந்திக்க போகிறாரு. அதனால தான் சனிக்கிழமையே இந்த நிகழ்வானது போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் நேற்று வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பத்திரிகையாளர்கிட்ட சந்தித்து விளக்கம் கொடுக்குறத விட அவங்க தலைவர்கிட்ட போயிட்டு தலைவரை ஜனநாயகம் படம் முடிஞ்சிச்சா முடியலையா, அது என்னன்றது கால் ஷீட்டெல்லாம் வாங்கிடுங்க, நீங்கள் அதுலேயும் உழைக்கணும், அதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த 2 நாள் பண்ணுறது பத்துறது இல்லை. 2 நாள் பண்ணும்போது என்னென்னா கூட்டம் அதிகமாக சேருது. நீங்கள் நிறைய பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், விஜயை பார்க்கணுன்னு ஆர்வத்தில் வருவாங்கங்க. திருச்சியில் வந்துடுறாரு, 10:35க்கு மாநாடு, நம்ம ஒரு இருக்குது ஒரு 9:30 கிளம்புனா நம்ம இந்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு 9:30 கிளம்பியிருப்பாங்க. போக்குவரத்து நெரிசலால் அவங்களால இப்போ விஜய் போய் பார்த்துருக்க முடியாது. தொலைவில் இருந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். இல்லை, கெடுபிடி நிறைய இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட திருச்சியில் அவர் 10:35க்கு பேசலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை நாங்கள் 10 நாளாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியாக பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதிமுக, திமுக போன்ற கட்சிகளுக்கு இல்லாத கிடுபிடி இதுக்கு வந்து இருக்குது, விஜய் கட்சிக்கு, எங்கள் கட்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர். சரிங்க, பொதுவாக ஒரு அரசியல் கட்சியில் கூட்டம் நிறைய சேர்னா கயிறு போடுவாங்கள்ல தொண்டர்கள், ரைட்டா? கயிறை போட்டு தலைவர்கிட்ட தொண்டர்கள் வராமல் தடுப்பாங்க. எங்கே அந்த கயிறு? உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியலன்னு ஒத்துக்கங்களா? அதில் என்ன உங்களுக்கு இருக்குது? இன்னொன்று நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண வரீங்க, ரைட்டா? முதல்வர் அவர்களை இது பண்ணீங்க. காவல்துறை உங்களை வாங்க விஜய், இந்தாங்க இந்த இடத்துல பண்ணிக்கங்க, இந்த இடத்துல போங்க அப்படியா சொல்லுவாங்க? எல்லா கட்சிகளுக்கும். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த கட்டுப்பாடுலாம் இல்லையா? ஏங்க சொந்த கூட்டணியில் இருக்கிற கட்சி விசிகா, அவங்களுக்கு கொடி ஏற்றுறதுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு போலீஸை எதிர்த்து திருமாவளவன் அவர்கள் அறிக்கை விட்டார்ல, இதெல்லாம் இருக்கும் தான். போன உடனே போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட், அவங்க என்ன நினைப்பாங்க, காவல்துறையில் நோவாமல் வேலை செய்யணும். அப்படி வந்ததுன்னா டிராஃபிக் வந்து அதுவாக சுற்றி அதுவாக ஒன் வேல அதுவாக போயிடணும். அப்போ காவல்துறை அங்கே என்ன பண்ணோம், வேடிக்கை பார்க்கும். 1 வேவை 2 வேவை 1 வேவாக மாற்றுவாங்க. எல்லாத்தையும் 1 வே மாற்றி விட்டு வரவங்கெல்லாம் என்ன பண்ணோம், சுற்றி அப்படியே ஜாங்கிரி மாரி சுற்றி போகணும். இதுதான் நடக்குது. அப்படி இருக்க ஒரு காவல்துறைக்கிட்ட விஜய் போன்ற ஒரு பெரிய பிரபலம் உச்சகட்ட நடிகர், இன்றைக்கி அரசியல்வாதி, அவர் வந்து கூட்டம் போடுறாருன்னா அவருக்கு எப்படி அனுமதி கொடுப்பாங்க? எல்லாம் ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க. அவங்கன்னா பிஆர் ஏஜென்சியாக நடத்துகிறாங்க. அங்கே வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதி அளித்து நீங்கள் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க. இது மற்ற கட்சிகள் நான் கம்பேர் பண்ணும்போது அதிமுக இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிலாம் போன்றவர்கள் அவங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் போகும்போது அவங்களுடைய அந்த காவல்துறையினுடைய அந்த ரூல்ஸை எடுத்து பார்த்தேன். அங்கெல்லாம் வந்து இது மாதிரி கிடையாது. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி உறுதி அளித்து கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த விஷயங்கள் நடக்காத பட்சத்தில் உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி கையெழுத்து வாங்குறாங்க. இது நியாயமான குற்றச்சாட்டு, ஓகேங்களா? இப்போது அதிமுக அவங்களும் எழுச்சி பயணம் போகிறாங்க, அவங்களுக்கும் கூட்டம் கூடுது, அவங்களும் அதிகமான கூட்டம் இருக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ்லாம் போக முடியல, போக்குவரத்து நெரிசல்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை எங்களுக்கு போதிய உதவி கொடுக்குறதுல எங்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதே விஷயத்தை விஜய் அவர்களும் சொல்கிறாரு. காவல்துறை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்காது. அதாவது பொலிட்டிக்கல் பாஸ் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி தேவையில்லாத கெடுக்குப்பிடி. இப்போது உங்களுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல்ன்றது தீபாவளி அப்போது கோயம்பேடில் ஆகும், பொங்கல் அப்போது
ரயில்வே ஸ்டேஷனில் ஆகும். மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக கூடுறாங்களோ, விஜய் வராரு, எடப்பாடி வராரு, ஸ்டாலின் ஐயா வராங்க, அதை விட்டுருங்க. மக்கள் கூடுனாவே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் தான் அதை பிளான் பண்ணணும். இன்னொன்று அதெல்லாம் கிளியர் கட்டாக சொல்லிடணும். ஏங்க நீங்கள் வந்து பாயிண்ட் போகிறீங்க, ரோட் ஷோ போகிறீங்கன்னா 2 சைடு கண்ட்ரோலாக நிற்க சொல்லுங்கள். இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வர்றது, நடந்தே என்ன பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பா? நீங்கள் 10 பேர் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இங்கே 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ 10,000 பேர் இருக்கிறாங்கன்னும் போது நீங்கள் தான் அதை கட்டுப்படுத்தணும். நீங்கள் சொன்னால் தான் அந்த தொண்டர்கள். இல்லை, நேற்று ஒரு 12 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தாவேகா தரப்புலேருந்து அறிக்கையாக புஷி ஆனந்த் வந்து பொதுச்செயலாளர் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே தலைவரின் உத்தரவின் பேரில் தான் இந்த அறிக்கையே வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முடிஞ்ச அளவு அவங்களும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இது எல்லாம் சரியாகணும்னா விஜய் அவர்களை வந்து ஒரு சாமானியனாக மாற்றும். விஜய் வந்து ஒரு ஸ்பெஷல் ஹீரோவாக இருக்கிறாரு. ஸ்பெஷல் சாதா, ஸ்பெஷல் முருவல் தோசையாக இருக்கிறார். அவரை அழகாக கல் தோசை மாதிரி ஆக்குனீங்கன்னா வயிறும் நிரம்பும், மக்களும் சாப்பிடுவாங்க, மனசார வாழ்த்திட்டு போவாங்க. நீங்கள் ஸ்பெஷல் ரோஸ்ட் தோசை மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு வந்து பெரிய இருக்காது. அது வந்து ஒரு ப்ரீமியமாக எலீட்டாக இருக்கும். உங்களுக்கு மக்களுக்கு, எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்ன பிரச்சனைனா விஜய் அவர்களை நிறைய பேருக்கு பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. விஜய் பேசுகிறத கேட்கணும், விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும், விஜய் கூட பழகணும். இதெல்லாம் அவங்களோட ஆசை. அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயம் நடந்தால் தான் இந்த கூட்டம்லாம் கொஞ்சமாவது கம்மியாக பாதியாக குறையும், கிட்டத்தட்ட பாதியாக குறையும். விஜய் வந்து ஒரு ரெகுலர் அரசியல்வாதி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு அவருக்கு வந்து கூட்டம் இருக்குது. இப்போ ரஜினி, நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ ரஜினி டெய்லி ஒரு வாரம் ஒரு சனிக்கிழமை ஒரு கோயிலுக்கு போயினே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிறவங்க சனிக்கிழமை ரெகுலராக வந்து போவாருங்க, இங்கே பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இவங்க அதை விரும்ப மாட்டாங்க. அந்த ஸ்டார்டம் போயிடும். நம்ம போனாவே 10 பேர் பரபரப்பாக பேசும். அந்த வேல்யூ வச்சு தான் வியாபாரம், அந்த வேல்யூ வச்சு தான் அந்த வசீகரம். அதனால தான் வந்து வாரம் வந்து வராரோ, டெய்லியும் வராமல் தெரியலங்க. இப்படியெல்லாம் எந்த தமிழ்நாட்டில் இதுவரையிலும் பார்க்காத. இதை நான் அண்ணா புஸ்தகம் படிக்கிறேன், காமராஜர் ஐயா புஸ்தகம் படிக்கிறேன், பெரியார் படிச்சிருக்கிறேன், வஉசி படிச்சிருக்கிறேன், எல்லாம் படிச்சிருக்கிறோம். இது புதுசாக ஒரு தினசாக இருக்குது. இது சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் அப்படின்றது. இந்த சர்க்கஸ்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பு காட்சிகள் வந்து சனி ஞாயிறில் ஒரு சிலர் போடுவாங்க. மற்ற நாளில் ஒரு மாதிரி இருக்கும், மிச்ச நாளில் இது பண்ணுவோம். அது என்ன, சனி ஞாயிறில் கூட்டம் அதிகமாக வரும். சரி, சனி ஞாயிறில் கூட்டம் அதிகமாக வருது. அன்றைக்கி காலையிலேருந்து போகலாம். மக்கள் கல்லூரி ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் இளைஞர்கள் சந்திக்கிறது அதுக்கெல்லாம் ரைட்டு. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை லீவ் ஒரு அரசியல்வாதியை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லைங்க. ஒரு பிரச்சாரம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏங்க, திருச்சின்றது ஒரு பெரிய மாவட்டங்க. அது மொத்த டெல்டாவுக்கு வந்து 2 தான். ஒன்று தஞ்சாவூர், இன்னொன்று திருச்சி. 45 சட்டமன்ற தொகுதியில் திருச்சியில் பேசுகிறது பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும். அந்த திருச்சிக்கு 2.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்கியிருக்கிறாங்க. எப்படி பத்தும்? எப்படி அது காணும்? எவ்வளோ பேர் வருவாங்க? உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு விசிறிகள் இருக்கிறாங்க, பெண்களும் அதிகமாக வராங்க. அதை மறுக்கலை, அது நல்லா தெரியுது. அப்படி வரும்போது நீங்கள் தானே அதை யோசிக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? இன்னொன்று, அடுத்த கட்ட தலைவர்கள் யாரையுமே வந்து பெருசாக வளர்த்து விட மாட்டேன்றீங்க. இப்போது அடுத்தவங்களை யாரையும் பேசவே விடுறதில்ல. பார்த்தீங்களா, அவர் மாநாட்டில் அவர் ஒண்டி தான் பேசுகிறார். அப்போனா அவனா அடுத்த கட்ட தலைவர், அதுக்கு அடுத்த கட்டத்தில் அந்த மாதிரி ஒரு 3-4 தலைவரை நீங்கள் உருவாக்குறீங்க. இல்லை மாவட்டந்தோறும் ஒரு 5 பேர் இருந்தால் அட்லீஸ்ட் இந்த கட்சிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்டே போய் பேச ஆரம்பிப்பாங்க. அண்ணா, எனக்கு இது தேவைண்ணா, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலான் இருக்கிறேன், விஜய் சாரை வச்சு போஸ்டர் வச்சு பண்ணலாம். சொல்லுவாருப்பா, தலைவர் பிஸியாக இருக்கார், பட் நீ அவர் போஸ்டரை போட்டு பண்ணு, அவர் ஒரு இலவசமாக பசங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடு, நீ வந்து இதை பண்ணு அப்படின்னும் போது அந்த ஒரு செட்டிங்க்கு வரும். அந்த கட்சி எல்லாமே விஜய் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க, விஜய்க்கு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் விஜய்க்கு தெரியல, இவங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த இடம் கொடுக்குறாரா இல்லையா? கம்யூனிகேஷன்லாம் இல்லை. நான் என்ன பார்க்குறேன்னா, ஐ ஆம் தி பாஸ் கிட்டே எல்லாம் 10 அடி தள்ளிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் போடுறாங்க, ரைட்டா? எல்லாரும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போது நமக்கு வந்து ஐயா வஉசியை நேசிப்போம், கொடிகாத்த குமரனை கும்பிடுவோம், தெய்வமாக பார்ப்போம். அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டில், முத்துராமலிங்க தேவர், அப்படி போயிட்டே இருக்கும். எல்லார் படத்தையும் எடுத்து பஸ்ஸில் போட்டுன்னு போக முடியாது. 1-2 போட்டால் தான் அந்த ஒரு லெட்டர் பேடுக்கோ இல்லை ஒரு பஸ்ஸுக்கோ. இவர் பஸ்ஸு பாருங்கள், பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி முன்னாடி ஒரு 5 பேர், அப்புறம் சைடில் வந்து பெரியார் அண்ணா. பெரியார் முன்னாடியே இருக்கார், ரைட்டா? பெரியாரை விட அண்ணாக்கு வாக்கு அரசியலில் அதிக செல்வாக்குன்னு ஒத்துக்கின அந்த உண்மைக்காக நன்றி. யாருக்கு? விஜய்க்கு. ஏன்னா அன்றைக்கி கட்சி ஆரம்பித்தப்போ ஒரு வார்த்தை பெருசாக பேசலை.
அண்ணாவை பற்றி. தமிழ்நாடுன்றது பேர் ஒன்று இல்லை, நிறைய விஷயம் இன்றைக்கி முன்னேறி போயிருக்கு. 2 கட்சிகள் அதிமுக திமுக 2 கட்சிகள் வந்திருக்குன்னா அதுக்கு அண்ணா போட்ட விதை. அவர் ஒன்று நினச்சி பண்ணார், அதுக்கப்புறம் அதில் செடியும் வந்தது, ஊழலும் வந்தது, அது அப்புறம். பட் அந்த அண்ணா யார் என்னன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணார், அஞ்சலி அம்மாள், காமராஜர், பெரியார், அந்த மாதிரி 5 பேரை போட்டார். அப்போ 5 தலைவர் பத்தலையா? அம்பேத்கர் பத்தலையா? பெரியார் பத்தலையா? ஏன் இப்போ அண்ணாதுரை தூக்குறீங்க? சரி, அவங்க அதிமுக ஆல்ரெடி சின்னத்தில் பிரச்சனை, வேஷ்டி கட்டுறதுல பிரச்சனை, பில்டிங்கில் பிரச்சனை, ரைட்டாக இருக்குது. அவங்களோட எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வச்சுக்கிறீங்க. ஏன் இது ஃபஸ்ட்டே தெரியலையா? அன்றைக்கி லான்ச் பண்ணப்போ அன்றைக்கெல்லாம் என்ன தூங்கியிருந்தீங்களா? அப்போது அரசியல் புரிதல் பார்வை இல்லை. அப்போ இந்த தலைவர்களை போட்டால் நமக்கு வாக்கு கிடைக்காதுன்னு அந்த உண்மை தெரிஞ்ச உடனே டக்குன்னு 2 பேரை சேர்க்குறீங்க. இதுதான் வந்து பொலிட்டிக்கலில் ஸ்ட்ராட்டஜியில் தவறு. முதல் கோணம் முற்றும் கோணம். ஓகேங்களா? பெரியார் பெருமை பேசுகிறது தான் நிறைய பேர் இருக்கிறாங்களா, நீங்கள் வேறு எதுக்கு பண்ணீங்க? சரி, ரைட்டு பண்ணிட்டீங்க. இப்போது அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களாம் இதில் பிரச்சனை இருக்குது. அவங்களும் அதே கொள்கைகள் அதே கோட்பாடு பேசுகிறாங்க. நீங்களும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நரேட்டிவ் ஆரம்பிச்சிங்க, திரும்ப வான்னு கூப்பிட்டீங்க, உங்கள் அண்ணன் வரல. இப்போ அண்ணன் வரலன்னொன்னே அண்ணனோட ஓட்டெல்லாம் நிறைய அங்கே போகுதுன்ற மாதிரி விமர்சனம்லாம் வருது. சரி, அதுக்கு அடுத்து அண்ணன் வரல, ஒரு கூட்டணி அமைப்போம், இல்லை என்ன ஏது எப்படி அதை அணுக போகிறோம். இவர் நினைக்கிறாரு தனியாகவே களம் நின்று திமுக போன்ற ஒரு பெரிய கட்சியையும் அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியை வீழ்த்திலான்னு நினைக்கிறார், நம்புறாரு. அந்த கூட்டத்தை வச்சு அவர் நம்புறாரோ, வெகுஜன மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்புறாரு. இல்ல நம்புறாரா இல்ல நம்ப வைக்கப்படுகிறாரா? பாதி நம்புறாரு, நம்ப வைக்கப்படுகிறார். தெரியாது, உண்மை தெரியாது. நீங்கள் பாருங்களேன். இல்லை, ஆதவ் அர்ஜுன் ஒரு சில மாதத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட 25% இருக்கு அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் 25% இருக்கு வாக்கு. உங்களுக்கு இருக்கா? பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து பேசாமல் 2024 தேர்தலில் மௌனியாக இருந்தவர் தான் விஜய். எங்கள் அண்ணன் பிரகாஷ் ராஜுக்கு இருக்கிற தைரியத்தில் கால்வாசி கிடையாது. ரைட்டா? இப்போது முதலமைச்சர்னும் போது வரீங்க, ஜிஎஸ்டி வரி சலுகைகள் ஏற்றுனாங்க, இறக்குனாங்க. ஏன்பா ஏற்றினேன், எதுக்குப்பா இறக்குனேன், எதனா ஒரு கேள்வி காட்டமாக கேட்டிருப்பாரா? ட்வீட்டு போடுறாங்க 4 வார்த்தை, அது கூட அவங்களே போடுறாங்களா, ஆள் வச்சு போடுறாங்களா தெரியாது. எங்கே பேச சொல்லுங்கள், தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இன்னும் அவரை கூர்மைப்படுத்திக்கணும். விஜய் அவர்களுக்கு உண்டான தேர்தல் 2026 அல்ல என்பதை நான் நம்புகிறேன். இது வந்து நான் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஏன் நம்புகிறேன்னா, அதற்கு ஏங்க இப்படி இதுதான் பேட்டர்ன் தமிழ்நாட்டில்னா, எம்ஜிஆரே ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்துட்டு ஆளுமையாக இருப்பார். சிவாஜி நின்னப்போ தோற்றுருக்க மாட்டார். கமல் வந்துட்டு இன்றைக்கி கமலோட கட்சி நிலைமை என்ன இன்றைக்கி? சரி, உங்களுக்கு நடிகர்னும் போது ஒரு வசீகரம், காசு கொடுக்காம நிறைய கூட்டம் வரும், உங்களை நேசிப்பாங்க, உங்களை இது பண்ணுவாங்க, உங்களுக்கு வாக்கும் செலுத்துவாங்க. நீங்கள் அந்த சக்தியை வந்து அரசியல் ரீதியாக மாற்றுறீங்களா? மக்கள்கிட்ட போய் நீங்கள் சாமானியனாக பழகுறீங்களா? பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எம்எல்ஏ வந்து போனால் இருக்கிறதில்ல, தொகுதி பக்கமே வந்து பார்க்கறதில்ல, எப்போ போனாலும் அண்ணன் குளிக்கிறாரு, அண்ணன் வந்து தொகுதிக்கு போயிட்டாரு, இல்லை அண்ணன் வந்து வேறு வேலையாக போயிட்டாரு, அண்ணன் டெல்லி போயிட்டாரு, அண்ணன் மெட்ராஸில் இருக்கார். இந்த பிரச்சனை எல்லா கட்சியிலையும் எல்லா சட்டமன்றத்துலையும் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அந்தந்த ஊருக்கு யார் யார் தலைகர்த்தாக்கள் யார்? இந்த நேரம் விஜய்க்கு திருச்சியில் யார் நம்பகமான ஆள் அப்படின்றத கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சால் பத்தாது, பொதுமக்களுக்கும் அவர் வந்து அதை வந்து முன்னிறுத்துகிற நிலைமையில் இருக்கிறார். அந்த அறிக்கை நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயே திருச்சியில் இவர் தலைமையில் குழு, அரியலூரில் இவர் தலைமையில் குழு, பெரம்பலூரில் இவர் தலைமையில் குழு. இது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கூல் காலேஜிலலாம் இந்த எக்ஸாம் ஹால் வெளியில் வந்துட்டு ஃபாலோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் டு பி செக்ஷன், கைண்ட்லி ரிப்போர்ட் டு த கிளாஸ் டீச்சர் ஏ பரமேஸ்வரி, பி சுகந்தன், கார்த்திகேயன், சுகுமார், இப்படி போட்ட மாதிரி இருக்குது. அப்போ யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரா? இப்போ சினிமான்னும் போது ஆக்ஷன், டேக், ட்ராலி கேமரா, மூவ் இன், லாங் ஆன், லாங் ஆஃப், கட், அதெல்லாம் கரெக்டாக வருது இல்லை? அரசியல் வரும்போது வந்து ஏதோ துண்டு சீட்டில் எழுதுகிற மாதிரி எழுதி போடுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க அவ்வளோ பேர் கூடியிருக்காங்களா, அவங்களுக்கு குடிக்க தண்ணி எங்கன்னு கேட்குறேன். ஆல்ரெடி அவங்க பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க, தாவுறாங்க, இங்கேருந்து ஓடுறாங்க, அங்கேருந்து ஓடுறாங்க, மற்ற கட்சியில் இல்லாத சாஸ்திரம்லாம் பண்ணுறாங்க, நீங்களே கிரீஸ் தடவுறீங்க. இப்படி இருக்கும்போது அப்படி நம்பி வர தொண்டர்களை நீங்கள் சரி செய்யணுமா வேணாமா? இப்போது ஒரு தேட்டர் இருக்குது, படம் ரிலீஸ் ஆகாமல் கூட்டம் பயங்கரமாக வரும், அந்த தேட்டரில் அசம்பாவிதம் வந்தால் அந்த தேட்டருக்காரை தானே கேட்குறோம். அது மாதிரி இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க, நீங்கள் போகிறீங்க வரீங்கன்னும் போது அதனால தான் சொல்கிறேன், விஜய் அவர்களை வந்து 214 தொகுதிக்கும் ஒரு தொகுதியாக போகிறாரு, இல்லை இன்னும் மக்களை நிறைய சந்திக்க அவர் மக்களுக்கு பரிச்சயம் ஆகிடுவார். மக்களுக்கு வந்து நம்மள ஒருத்தர் எட்டா கனி அல்ல விஜய், உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி மாறும். சும்மா எம்ஜிஆர் பேரை வச்சிங்கன்னா ஒண்டி பார்த்தாது,
எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்றதை பார்க்கணும். சின்ன சின்ன தொண்ட கல்யாணத்துக்கும் போனார் எம்ஜிஆர். அப்பவும் கூட்டம் வரும். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்துடலாம், பார்த்து அந்த ஒரு அபா இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பூர்த்தி செய்யணும். தொண்டர்களோட ஆசைகள் எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். கட்சின்னு வந்துட்டா தொண்டர்களோட ஆசை, அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு 60 விழுக்காடு செய்யலாம். அது செஞ்சுட்டாவே என்ன ஆகிடும்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அங்கங்கே கூடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி மொத்தமாக வந்து கூடுறது, மொத்தமாக வந்து சேர்றதுன்றது தவிர்க்கப்படும். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.